வெல்கம் டு ஹால். இன்னைக்கு நம்ம இந்த சி வியூ லேஅவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிளாட்டுக்கு எப்படி போகிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து படூர் ஜங்ஷன். இந்த படூர் ஜங்ஷன்லேருந்து கேளம்பாருன்னா அந்த 2ஆம் நாளில் சுற்றி வந்து பார்த்தா லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நம்ம அந்த ரூட்டு கட் ஆகலாம். இல்லை நீங்கள் சோர்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் இருக்கும். ஐசிஐசிஐ பேங்க்கு இது ஓரமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கட் ஆகும். இந்த ரோடு தான் நம்ம வந்து இந்த சி வியூ லேஅவுட்டுக்கு போகிற ரோடு. இதுதான் நம்ம வந்த ரூட்டு. ஜங்ஷனில் கட் பண்ணி வந்தவொடனே ஒரு 150 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன் ஓவர் லெஃப்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும். இந்த ஜங்ஷனில் பார்த்தா ஒரு டீ கடை இருக்கும். நீங்கள் ஜங்ஷனில் நீங்கள் எங்கேயும் கட் பண்ணுறதோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிறைய போனீங்கன்னா ஒரு வில்லா ஒன்று இருக்கும். தெரியுங்களா? அந்த வில்லா தான். அந்த வில்லாவிலேருந்து அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னே போயிட்டு ரைட் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ கடை ஜங்ஷனில் வந்துட்டு அங்கேருந்து வந்து நம்ம இங்கே ரைட்டு கட் ஆகணும். ரைட்டு கட் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டு கட் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட்டு கட் ஆனீங்கன்னா ரைட்டு கட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு வீடு இருக்கும். இந்த வீடு 226. இதுலேருந்து தான் நம்ம போனால் லாஸ்ட் எண்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்ம பிளாட்டு. இதுதாங்க நம்ம ரைட் எடுத்து உள்ளே வந்தால் மண் ரோடு. இப்போ நம்ம தி சி வியூ லேஅவுட் உள்ளே வந்துட்டோம். இங்கே நம்ம பிளாட் எங்கே இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம பிளாட். அது வந்து பார்த்தா 222 ஏ ஈஸ்ட் ஏ. இது பார்த்தீங்கன்னா ABCDE என 5 பிளாட்டாக இருக்குது. லேஅவுட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பிளாட்னு பார்த்தீங்கன்னா 222 ஈஸ்ட் ஏ. இதான் என்னுடைய காணிக்கல். ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் இந்த காம்பவுண்டு. இந்த காம்பவுண்ட் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக வந்து அந்த காம்பவுண்ட் எண்ட்லேருந்து அதை ஒரு காணிக்கல் தேர்த்து பாருங்கள். அதில் இருந்து இந்த ரெட் கலர் காணிக்கல் தேர்த்துங்க. இதன் மத்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 222 ஈஸ்ட் ஏ பிளாட். இதனுடைய சைஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் வருது. என்னோட டைமென்ஷன் பார்க்கும்போது ஈஸ்ட் வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80, நார்த் சவுத் பார்த்தீங்கன்னா 30. இதோட பேசிங் பார்த்தீங்கன்னா நார்த் பேசிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு 222B. இது 222B இருக்கு பாருங்க. அதில் 222Aவுக்கு பக்கத்தில் அந்த காணிக்கல் எண்டு காணிக்கல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வால் வரைக்கும். அந்த காணிக்கல் பார்த்தீங்கன்னா 222Bக்கு சிக்கு இடையில கல். அது வந்து அப்படியே நேராக அந்த காம்பவுண்ட் வால் வரைக்கும். இதன் மத்தியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதான் வந்து 222 ஈஸ்ட் பி பிளாட். இது 222 ஈஸ்ட் சி பிளாட். இப்போ அந்த காம்பவுண்ட் வால் வரைக்கும் கல் இருக்கும். அது இருக்குது பார்த்தீங்களா? அந்த காணிக்கல் வந்து அப்படியே நேராக அந்த காம்பவுண்ட் வால் வரைக்கும். இதன் மத்தியில் இருக்கிறது 222 ஈஸ்ட் சி. இது பிளாட் நம்பர் டி. டிக்கான கல் இருக்கு பாருங்க. நேராக கல் இருக்குது. அந்த காம்பவுண்ட் வால் இருக்கும் கல் இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கம்பம் இருக்குது பாருங்கள். இந்த கம்பத்துலேருந்து ஒரு 3 ஃபீட் அங்கே கல் இல்லை. அங்கேருந்து ஒரு 3 ஃபீட் அது அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அதை மண் குழியில் இருக்குது பாருங்கள். அது எடுக்கலாம் இந்த லைனில் மண் குழிக்கு பக்கத்தில். இதன் மத்தியில் பார்த்தா இது வந்து பிளாட் நம்பர் டி 222 ஈஸ்ட் டி. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்றது வந்து பிளாட் நம்பர் இ. இது 5வது பிளாட்டு. இந்த ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா? வீடு கட்டுறது அது பக்கத்தில் அந்த லாஸ்ட் அந்த காம்பவுண்ட் ஓரத்துலேருந்து அப்படியே பேக் சைடு காம்பவுண்ட். இதுக்கு மத்தியில் இது வந்து பிளாட் நம்பர் இ. இது மொத்தம் 5 பிளாட்டு. அதாவது 222 ஈஸ்ட் ஏ பி சி டி இ
டோட்டல் 5மே வந்து சேம் டைமென்ஷன். இங்கே டைமென்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டு 80, நார்த் சவுத்து 30 இதோடைய பேசிங். இந்த 5 பிளாட்டோட பேசிங்னு பார்க்கும்போது நார்த் பேசிங்கில் இருக்குது. ஸோ இதனுடைய எஸ்ஆர்ஓ திருப்போரூர் எஸ்ஆர்ஓ வரும். இதோட லொக்கேஷன் பார்த்தா ஓஎம்ஆரில் படூர் லொக்கேஷனில் இருக்குது. இதோடைய ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வைஸாக பார்க்கும்போது நமக்கு இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், அப்புறம் தனபாலன் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதுலேயே வந்து தனபாலன் உங்களுக்கு தனியாக இருக்குது. இதுல நமக்கு ஹாஸ்பிடல் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து நியரஸ்ட் பார்த்தா செட்டிநாடு ஹாஸ்பிடல் இருக்கு. அப்போலோ டென்டல் நியர்பை இருக்கு. பார்க்கும்போது நமக்கு நியரா இருக்கு. 2.5 கிலோமீட்டர்ல ஐடி பார்க் இருக்கு. ஸோ இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டாவே நமக்கு இருக்கு. இதான் நமக்கு அந்த காம்பவுண்ட்ல அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 5 பிளாட் A B C D E. Thank you to all.